ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் டைட்டாக நூல் பிடிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ரொட்டேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஜரியில் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிங்கனாலே நல்ல செயின் ஸ்டிச் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை முடிக்கும்போது எண்ணாட் நீங்கள் போடணும். எண்ணாட் போடும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் செகண்ட் செயினை உள்ளே இழுத்து, செகண்ட் செயினில் ஃபஸ்ட் செயினை வெளில எடுத்து கீழே இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். 2வது தடவை போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா நூல் லாங்காக எடுத்துக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். அதுக்கடுத்தது சில்க் த்ரெட்டில் பார்க்குறோம். சில்க் த்ரெட்டில் அதில் பார்த்த மாதிரி சிங்கிள் த்ரெட் கிடையாது, இதில் டபுள் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு நாட் போட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது வெளியில் வந்துடும். கொஞ்சம் 4 சுற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட் பெருசாக இருக்கும். உங்களுக்கு போடும்போது கீழே வெளியில் நூல் வராமல் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் செயின் போடுறது அதே சேம் லைக் அதே தான். ஏன்னா 2 நூலாக எடுத்து போட போகிறீங்க. 2 நூல் எடுத்து வர்றச்சு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைமில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நூல் கட் ஆகிற மாதிரி இருக்கும். அதிலே இருக்கிற அதே எண்ணாட் தான் இதுலேயும். என்ன ஒன்று, எண்ணாட் விழுந்துருச்சுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நூலை விடணும். இல்லைனா எண்ணாட் சம்டைம்ஸு விழாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் லாங்காக நூல் எடுத்து கையில் சென்டர் விரலால் பிடிச்சிக்கிட்டு எண்ணாட் போட்டிங்கன்னா அழகாக எண்ணாட் விழுந்துடும். கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு கீழே இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஓகே தான். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஆரி சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்ம பேஜில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.